நானும் வந்துட்டேன் கிளம்பி. வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் அந்த பெரியவர் ஃபோன் பண்ணுறாரு. என்ன தம்பி, நான் உங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அனுப்புகிறேன். நாங்கள் எடுத்தோம், எங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அனுப்புகிறோம். அது உங்களுடைய சேனலில் முதல்ல டெலிகாஸ்ட் பண்ணுங்கள். எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு அப்புறம் ஏதாவது உங்களுக்கு ஒரு பணம் அனுப்புறதுக்கு நாங்கள் வந்து முடிவு பண்ணுறோம். எனக்கு வந்து மண்டைக்கு ஏறிடுச்சு. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், சார் நீங்கள் ஏதோ ஒன்று அனுப்புறதுக்கும் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கும் வந்து நான் பிச்சை எடுக்கிறேன், ஆனால் பிச்சைக்காரனா? நாங்கள் ஒரு சேனல் வச்சு நடத்திட்டுருக்கோம் சார். எங்களுடைய டாரிஃப் இதுதான், நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிற அமௌண்ட் இதுதான். எங்களுடைய சேனல் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணோன்னா இவ்வளோ செலவாகும் சார். அதை நாங்கள் அதாவது பொறுப்பாக பண்ணி தருவோம். நாங்கள் அதை உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகும் எங்கள் சேனலில். ஏதோ நீங்களாக வந்து பார்த்து எங்களுக்கு போடுறதுக்கு, ஏதோ நீங்களாக ஒன்று அனுப்புறதுக்கு நாங்கள் வந்து பிச்சை எடுக்கல சார். சாரி சார், நான் ஒன்று பண்ணுறேன். இது நான் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரேன் சார். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக வச்சுக்கோங்க ஓனருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். நானும் பண்ணேன். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து டெலிகாஸ்ட் பண்ணேன், இன்ஸ்டாகிராம்லேயும் பண்ணேன். ஓரளவுக்கு நல்ல